வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. உலக பொருளாதாரம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 12 நாடுகள் வந்து பெரிய ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா மாதிரி பெரிய க்ரைசிஸில் போய் முடிய போகுதுன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 60% லோவர் இன்கம் கண்ட்ரீஸ் வந்து பெரிய கடன் சுமையில் இருக்காங்க, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன் பேர்டனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வர நாட்களில் நிறைய பெயில் அவுட்ஸ், அப்புறம் நிறைய பேங்க்ரப்சிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்னிங். இது எப்படி பார்க்குறீங்க? இதை நிறைய சின்ன கண்ட்ரீஸ் வந்து they going through this economic crisis. இதுல தான் நம்ம சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா வந்து இது வந்து ஸ்ரீலங்கா ஒரு கண்ட்ரி மட்டும் கிடையாது. ஸ்ரீலங்கான்றது தான் பிகினிங். அதுலேருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 68 கண்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட் பண்ணிட்டாங்க IMF. இந்த மாதிரி இவங்க வந்து எப்ப வேணாலும் வந்து கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. மெயினா எதனால இந்த கிரைசிஸ் வருதுனாக்கா 2 மெயின் ரீசன்ஸ் தான். அந்த 2 மெயின் ரீசன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு வந்து ஆயில் கிரைசிஸ், செகண்ட் வந்து ஃபுட் கிரைசிஸ். இது ரெண்டு தான் இருக்கிறதுலே வந்து மெயினான ரீசன் which is actually ஃப்ளேமிங் த ஹோல். இது ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த எரியக்கூடிய, அதாவது இன்ஃப்ளேஷன் ஹஸ் ஹேப்பன்ட். ஆனா அந்த இன்ஃப்ளேஷனை வந்து அந்த ஃப்ளேம் பண்ணி இன்னும் வந்து ஏத்தி விடுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கிரைசிஸ் which is a man-made crisis. ஏன்னா உங்களுக்கு அங்க ரஷ்யா யுக்ரைன்ல அந்த வார் நடக்கிறனால ஆயிலோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்க மாட்டேங்குது. ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல வந்து ஃபுட் கிரைசிஸ். அது ஏன்னாக்கா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், இப்போ வீட்டுன்றது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கன்சம்ஷன். ஏன் வீட் கன்சம்ஷன்னாக்கா, உங்களுக்கு பிரெட், முக்காவாசி கண்ட்ரீஸ்ல வந்து பிரெட், சப்பாத்தி, மற்ற அந்த பிரெட்ஸ் மூலியமா பண்ற அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுல தான் பண்றோம். இது வந்து உங்களுக்கு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யுக்ரைன். ஸோ ரஷ்யா வந்து ஆயில எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து நிறைய சாங்ஷன்ஸ் அந்த அஃபெக்ட் ஆயிட்டு. இன்னொரு சைட்ல உங்களுக்கு வீட் எக்ஸ்போர்ட்டை வந்து அவங்க பண்ண விடாம பண்றாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு அந்த சைட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது ரெண்டோட வந்து சின்ஸ் இட்ஸ் பீன் ஸ்டாப்ட், இட்ஸ் ட்ரிகர்ட் அ கிரைசிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அது வந்து நான் ஒரு சில கண்ட்ரிஸ் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இட் பிகின்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஏஷியன் ரீஜன்ல பாத்தீங்கன்னாக்கா பங்களாதேஷும் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல்மோஸ்ட் கொலாப்சிங். வி கேன் டாக் அபவுட் பங்களாதேஷ் எதனாலன்றது கூட சொல்லலாம். அடுத்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். உங்களுக்கு பாகிஸ்தானும் இட்ஸ் கோயிங் த்ரூ ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கிரைசிஸ். இட் கேன் ட்ரிகர் டு கொலாப்ஸ் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்மோஸ்ட் இன் தி சேம் சிச்சுவேஷன். வேற அவங்களுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா அங்க ஃபுட் தான் வந்து அவங்க இம்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுட், வீட் இதெல்லாம் வந்து நிறைய இம்போர்ட் பண்றாங்க. ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் பீன் பேட்லி அஃபெக்டட். மெனி கண்ட்ரீஸ் அப்படியே லிஸ்ட் பண்ணலாம். விச் இஸ் ஃப்ரம் கானா, சவுத் சூடான், எத்தியோப்பியா உள்ளுக்குள்ளேயே டொமஸ்டிக் கிரைசிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. எஜிப்ட், அதுக்கப்புறம் மொராக்கோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா லாட்டின் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஆயில் கிரைசிஸ், இன்க்ளூடிங் ஆயில் கிரைசிஸ் அண்ட் ஃபுட் கிரைசிஸ் ஒன்ஸ் அகேன். ஏன்னா நிறைய அவங்க வந்து எக்கனாமிக் ரெக்கவரி ஆயிட்டு வந்தாங்க. பட் ரைட் நவ் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரைசிஸ் they are again like going behind. அர்ஜென்டினாவுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து அவங்க வந்து IMF has given some package to support them. But then வெனிசுவேலா, கொலம்பியா, பெரு, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில எக்கனாமிக் கிரைசிஸ் ஆயிட்டே இருக்குது. there are various reasons to go in depth to study why they are all going through இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல. பட் இது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் த வேர்ல்ட். ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டே இருந்தாங்கன்னாக்கா இட் இஸ் மற்ற பெரிய கண்ட்ரிஸும் வந்து ஸ்லோலி தே வில் ஸ்டார்ட் கிரம்பிளிங். சுருக்கமா சொல்லணும்னாக்கா இது வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வார்ன்ற மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. ஒரு 2 கண்ட்ரிக்குள்ள ஒரு வார் தான் அது. ஆனா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒரு ரஷ்யா ஹஸ் கிரியேட்டட் திஸ் பொசிஷன். எப்படி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னாக்கா, மற்ற எல்லா கண்ட்ரிஸும் அஃபெக்ட் ஆகணும். இந்த இம்பாக்ட் வந்து நம்ம மேல நம்ம இந்த பண்ற வார் வந்து நம்ம எல்லா கண்ட்ரிஸையும் வந்து நம்ம இட் நீட்ஸ் டு இம்பாக்ட் ஸோ தட் லைக் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன்வால்வ் இன் சைட் அப்படின்ற மாதிரி அது ஒரு கிரியேட் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வந்து யூரோப் வந்து தவிர்க்க முடியுமோ தவிர்க்க பாக்குறாங்க.
ஏன்னாக்கா யூரோப்க்கு வந்து இதுல ரொம்ப பயங்கரம் டெஸ்ட்ரக்ஷன். எந்த மாதிரி டெஸ்ட்ரக்ஷன்னாக்கா ஆயில் டெஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா எனர்ஜி இல்லாம இருக்கிறாங்க. செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமி, இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மைக்ரேஷன் கிரைசிஸ். யூரோப்போட மெயின் ப்ராப்ளமே வந்து இப்போ ஒரு வார்னாக்கா வார் வில் ஆல்வேஸ் லீட் டு மைக்ரேஷன். இப்போ ஒரு இடத்துல வார் நடந்ததுன்னா மக்கள் அந்த இடத்த விட்டு போவாங்க. இப்ப இந்த மைக்ரேஷன் ஆகி வர மக்களை அவங்களுக்கு நீங்க அடுத்த ஒரு ஃபியூச்சர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஸோ இது வந்து மக்கள் வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் அ வெரி டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்ரீலங்கால போர் நடந்தப்போ வந்து அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்றோம், அவங்கள ஒரு திரும்ப ஒரு லைஃப் ரீஹாபிலிட்டேட் பண்றோம். அந்த கிரியேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சேலஞ்சஸ். ஸோ ஹவு டு யூ ரெண்டு பேரையும் மிங்கிள் பண்ணி எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து we bring them back as a challenge. So இந்த கிரைசிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இட்ஸ் டேக்கிங் அப். ரைட். அதான் நீங்கள் சொல்லும்போது இந்த பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட் பண்ணீங்க இல்லையா? அதில் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் எல்லாம், அப்புறம் ஏஷியன், அப்புறம் அமெரிக்கன் காண்டினென்ட்லேயும் கொஞ்சம் நாடுகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ ரஷ்யா யுக்ரைன் வாரால் தான் இந்த பிரச்சனை வருதுன்னா, யூரோப் அமெரிக்கா பார்க்கும்போது மோஸ்ட்லி எக்கனாமிக்லி அவங்க எல்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. மேபி டர்க்கி மட்டும் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ் இல்லாட்டி வளர்ந்து வர நாடுகளை ஏன் இதை அஃபெக்ட் பண்ணுது, அட்வான்ஸ் நாடுகளை ஏன் பெருசாக அஃபெக்ட் பண்ணல? ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் டு டெல் யூ திஸ், டெவலப்ட் நேஷன்ஸ் ஆர் ஆல்சோ பேட்லி அஃபெக்டட். America is badly affected. Europe is also badly affected. இவங்க அளவுக்கு affected இன்னும் கிடையாது. But they are very badly affected. Then I can address down how they are getting affected also. இந்த கண்ட்ரீஸ் இவங்க வந்து ஏன் பேட்லி affected? இப்போ பங்களாதேஷ்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைம் பீரியட்ல நிறைய கடன் வாங்கிட்டாங்க. நிறைய கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னாக்கா they wanted to rebuild and அதாவது ஒரு எக்கனாமியை நீங்க வந்து ஒரு அப்லிஃப்ட் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, உங்களுக்கு ரோடு இருக்கணும், ரயில்வேஸ் இருக்கணும், சீவேஸ் இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து பார்க்க வருவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க. ஸோ பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க, ஒரு சமயத்துல நிறைய கடன் வாங்கி, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருந்தாங்க, இந்தியாவோட ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடன் வாங்கினாங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் கடன் வாங்கினாங்க. பட் ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய கிரைசிஸ் எல்லாம் நடந்தது. அது ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இல்லாம அந்த கிரைசிஸ் எல்லாம் இருந்தது. இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இவ்வளவு கடன் வாங்கிட்டு லாஸ்ட் 4 இயர்ஸா பிசினஸே நடக்கல. பங்களாதேஷ் மெயினா எதுன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு மெயினான இது. இப்போ டெக்ஸ்டைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து உங்களுக்கு ரீட்டைல் ஆக்டிவிட்டிஸ் 3 இயர்ஸா கிட்டத்தட்ட ரீட்டைல் ஆக்டிவிட்டிஸே டவுன் ஆயிடுச்சுல்ல. இப்போ முக்காவாசி லாக்டவுன்ல இருந்தது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி எக்கனாமியை வந்து நம்பி இருந்தாங்களோ அது வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டூரிசம்ன்றது கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல யாரும் டூரிசம்ன்றது எங்கேயுமே எமிகிரேட் ஆக முடியல மக்களால். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாங்கின கடனை நீங்க எப்படி திரும்ப கொடுக்க போறீங்கன்றது அவங்களுக்கு மெயின் சேலஞ்சு. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் அவங்க நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ ஒரு இம்போர்ட் பண்ணிட்டு இவ்வளோ கடன் வாங்கிட்டு இது இல்லாம வந்து உங்களுக்கு மற்ற ஒரு கேஷ் ரெமிட்டன்சஸ் சொல்றோம், மற்ற வெளி கண்ட்ரில இருந்து உங்களுக்கு வர மற்ற நான் ரெசிடென்ஷியல் பீப்புள் இருக்காங்க, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அந்த மாதிரி நான் ரெசிடென்ஷியல் மக்கள் எவ்வளவு கேஷ் அனுப்புறாங்க அப்படின்றது இருக்கு. இப்போ அங்கேருந்து வர பணமும் வந்து நிறைய கம்மி ஆயிட்டு போகுது. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப் இல்லாம போறாங்க அந்த மாதிரி இதுல. ஸோ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃப்ளோ ஆஃப் மணி இல்லை. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தாக்கா, இவங்களோட இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்றாங்களோ அந்த இம்போர்ட்ஸ் அதிகமாயிட்டே போகுது. இம்போர்ட்ஸும் அதுக்கு ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி தான், இம்போர்ட்ஸும் அதிகமாயிட்டே போகுது. அவங்க அந்த இம்போர்ட்ஸை கட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இதுல நமக்கு பணம் நிறைய வேஸ்டா போகுதுன்னு. அது இல்லாம உங்களுக்கு மற்ற வாங்கின கடனுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கு. இவ்வளவு எல்லாம் போகிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரீஸ் கொலாப்ஸ் ஆகுது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து தே ஹாவ் இனஃப் ஃபண்ட்ஸ் டு ஸ்டெபிலைஸ் தெம்செல்ஸ். இது ஒண்ணு. ஆனா நிறைய கண்ட்ரீஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்லிப்பிங் இன்டு அ ரெசெஷன். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சொல்லணும்னாக்கா யூகே.
ஏன்னா அவங்க அந்த பிரெக்சிட்ன்னு சொல்லி எக்ஸிட்டட் அவுட் ஆஃப் யூரோப். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம்னு ரெஃபரண்டம் போட்டாங்க. இந்த ரெஃபரண்டம் இந்த கம்ப்ளீட் இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா யூகே எங்க போறாங்கன்னே தெரியாம போய் இப்போ இது வந்து இட்ஸ் த சேம் வே. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரீசனு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெஃபரண்டம்னு பண்ணி அதுல ஸ்லோ ஆனது, அதுல இருந்து இப்ப வந்து பிக்கப் ஆகும்னு நினைச்சாங்க. அதுலயும் வந்து பிக்கப் ஆகல. ஸோ யூகே இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்லிப்பிங் இன்டு அ ரெசெஷன். அது ஒரு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, டெவலப் கண்ட்ரில. யூரோப்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்ஸ் க்ரூ வெரி ஃபாஸ்ட். ஆனா எனிதிங் தட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட் இட்ஸ் ஆல்வேஸ் இட் கேன் ஃபால் எனி டைம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 6 மந்த்ஸ் முன்னாடி இவங்களெல்லாம் வந்து பத்தி ரொம்ப ஒரு கேஸ் ஸ்டோரியா வந்து எல்லாரும் ரெஃபர் பண்ணாங்க. கிளார்னா, கொரில்லா, கெட்டேர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய பேரை ரெக்ரூட் பண்றாங்க. ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்படியே டிஜிட்டல் ஃபர்ம்ஸா வந்திருக்காங்க. வயர் கார்டு அப்படின்னு சொல்லிலாம் வந்தாங்க. பட் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆனாங்களோ இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கா வந்து எவ்ரிபடி இஸ் லேயிங் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, அதாவது எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ யூரோப் ஒரு சைடு, யூகே ஒரு சைடு, யூஎஸ்லயும் பாத்தீங்க. யூஎஸ் இஸ் அ வெரி பிக் கேஸ் டு டிஸ்கஸ். ஏன்னா US is totally transforming itself to the next era of technologies. கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட் ஈரா ஆஃப் டெக்னாலஜிஸ்க்கு கம்ப்ளீட்டா யூஎஸோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து சிலிகான் வேலியில தே ஆர் ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் த சேஞ்ச். ஆனா இந்த சேஞ்ச் அப்ப பாத்தீங்கன்னாக்கா சப்ளை செயின் கிரைசிஸ் இஸ் அஃபெக்டட் தெம் டிராஸ்டிக்கலி. தட் அந்த சைடு ஃபுல்லா நிறைய வந்து கொலாப்சஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு கொலாப்ஸ் ஆவாட்டியும் வந்து அங்கேயும் வந்து நிறைய ஹை பிரைஸ் இன் ஆயில் பிரைஸ், இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் வாஸ் ரைசிங் டு த ஹையஸ்ட். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்ஃபிளேஷன் இந்த வேர்ல்டு ஃபுல்லா வந்து இட்ஸ் கோயிங் த்ரூ வாட் வி கால் திஸ் அ ஸ்டாக்ஃபிளேஷன். அது வந்து இட்ஸ் ரைசிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு சைடில் நிறைய உலக நாடுகள் வந்து பொருளாதார சிக்கல்களில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெயில் அவுட்ஸ், கடன்லாம் நிறையா தேவைப்படுது. இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ டுனிஷியா, ஈஜிப்ட், அப்புறம் பாகிஸ்தான், இந்த கண்ட்ரிஸ், அப்புறம் ஸ்ரீலங்கா, இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க கடன் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகும்போது எப்படி இந்த வேர்ல்ட் பேங்க் மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடன் கொடுக்க போகிறாங்க? இந்த சூழலில் வந்து நிறையா நாடுகளால் கடனை ரீபே பண்ண முடியாத சூழலும் ஏற்படும், ஸ்ரீலங்காக்கெலாம் நடந்த மாதிரி. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனான்சியல் ஸ்டிமுலஸ் கொடுக்கணும், ஃபைனான்சியல் பேக்கேஜ் தான் கொடுக்கணும், ரொம்ப ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் மானிட்டரி இருக்கணும். அதான் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அந்த ரெக்கவரி ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மார்ஷல் பிளான்னு சொன்னாங்க. அந்த மார்ஷல் பிளான்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க மார்ஷல் பிளான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டில் டுடே கிட்டத்தட்ட 55 ட்ரில்லியன் அரௌண்ட் த வேர்ல்டு வந்து பம்ப் பண்ணாங்க. இது வந்து 1952ல மார்ஷல் பிளான்னு சொல்லி ஒரு கண்ட்ரிக்கு ஹையஸ்ட் வாங்கினது வந்து யூகே, அதுக்கப்புறம் வாங்கினது வந்து ஜெர்மனி, அதுக்கப்புறம் வாங்கினது வந்து பிரான்ஸ். அது இல்லாம வந்து ஆல் ஓவர் த எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து பம்ப் பண்ணாங்க. இது வந்து அந்த சமயத்துல. இப்போ அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா திரும்ப நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி திரும்ப வி காட் டு ரீடூ அ மார்ஷல் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீடூ அ மார்ஷல் பிளான் அது வந்து இட் வாஸ் ஆன் அ வெரி லார்ஜ் ஸ்கேல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா it begins from these countries. மெயினா யுக்ரைன்ல ஒரு பெரிய ஹெவி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் வந்து இந்த பிளீக் ஆஃப் கொலாப்ஸ்ல இருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் டியூனிஷியா நீங்க சொன்னீங்க, எஜிப்ட், நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாம் வந்து தே நீட் அ ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் which needs to be then done. அது இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து how it needs to be either the debt can be waived off, அந்த மாதிரி பண்ண சான்சஸ் இருக்குதா, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து திரும்ப அவங்களுக்கு ரீபில்ட் பண்ணுமா அப்படின்றது they need to look into. ஸோ இப்போ இதில் கேள்வி என்னென்னா, பணம் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்றதான் கேள்வி. நீங்கள் சொன்னது போல் இப்போ யூஎஸ் வந்து இந்த மார்ஷல் பிளான் வழியாக நிறையா ஃபண்ட்ஸ் வந்து பம்ப் பண்ணாங்க. பட் போஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் யூஎஸ் எக்கானமி வந்து பயங்கர ரேப்பிட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்து பெரிய ஒரு எக்கனாமிக் பூம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு சிக்கலான சூழலில் இருக்காங்க. ஸோ அந்த பணம் எங்கேருந்து வரப்போகுது, யார் இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? உங்களுக்கு எக்கனாமி வந்து என்றைக்குமே அதுதான் இட்ஸ் அ சைக்கிள்.
இட் வில் ஆல்வேஸ், அதாவது உங்களுக்கு இப்போ கொலாப்ஸ் ஆகிற எக்கனாமி ஒரு 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் வில் ரீபிக் அப். அது வந்து இட் இஸ் நாட் பவுண்ட் டு ஸ்டாக்னேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனால் அந்த ரீபிக் ஆகிற எக்கனாமி பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் ரீபிக் வித் அ டிஃப்ரெண்ட் வேவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதுதான் இப்போ சொல்ற மாதிரி ஆர் தேர் நோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர்? கிடையவே கிடையாது. தேர் ஆர் அ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரீபார்ன். ஆனால் இந்த ரீபார்ன் ஆகிற சமயத்துல நிறைய பேர் ஏற்கனவே வாங்கின கடன் வந்து அவங்க பழைய இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பழைய இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனால அந்த கடனை வந்து அவங்களால ரீபே பண்ண முடியல. இப்போ அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இட் நீட்ஸ் டு ரீஸ்ட்ரக்சர் அண்ட் move to the next era of industries. The next era of industries வந்து IoT ன்னு சொல்ற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மூவ் பண்றதுக்கு உங்கள் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரணும். அது இல்லாமல் உங்கள் சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் ஆகணும். ஸோ இதுல வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். கண்ட்ரீஸ் வந்து இப்போ ஒன்ஸ் அந்த பணம் வந்தது அப்படின்ற போது, இப்போ IMF பணம் கொடுக்குறாங்க அப்படின்றபொழுது அண்ட் அதர் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் ஃப்ரம் அதர் டெவலப்ட் நேஷன்ஸ், இப்போ G7 கண்ட்ரீஸ் மீட் பண்றாங்க. இப்போ இவங்க வந்து இப்போ திரும்ப வந்து ஃபைனான்சியல் எய்டா வந்து நிறைய கண்ட்ரீஸ் கொடுக்குறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து தே வில் கிரியேட் அக்ராஸ் இன் சர்டன் ஃபேக்டர்ஸ். அதுதான் நான் வந்து சொன்னேன்னா பீஸ், ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. இந்த 4 இது வந்து தான் வந்து இப்போ G7 கண்ட்ரீஸ் வந்து ஜெர்மனில மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணப்போ they said that we need to focus on these priority areas. ஏன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் வரணும். பீஸ் வந்தாதான் உங்களுக்கு you can rebuild. செகண்ட் வந்து we need to create a prosperity. ஏன்னா மெயினா மற்ற இந்த எமர்ஜிங் நேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிரம்பிள் ஆயிட்டு வராங்க. ஸோ they need to rebuild back அப்படின்னு சொல்லி. இன்னொன்று செக்யூரிட்டி வந்து எல்லா டைப் ஆஃப் செக்யூரிட்டியும் வரணும். ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு வரணும். இன்னொன்று ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டி வந்தால் தே வில் ஸ்டார்ட் ரீபில்டிங் அக்ராஸ் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இட்ஸ் டோட்டலி டிஸ்டர்ப்ட். இந்த டிஸ்டர்ப் சிச்சுவேஷன் வந்து தே நீட் டு ரீபில்ட் அக்ராஸ். இந்த ஒரு ரீசன்ட் பாஸ்ட் நம்ம திரும்பி பார்த்தோம்னா வெனிசுவேலாவாக இருக்கலாம், உகாண்டாவாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சைனா வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த கண்ட்ரீஸ்க்கு நிறைய கடன்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரீஸை வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே கொண்டு வராங்க இல்லையா. ஸோ இப்போ நிறைய கண்ட்ரீஸ் வந்து அதே மாதிரி பேங்க்ரப்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சைனாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா? அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த கண்ட்ரீஸுக்கும் நிறைய பணம் பம்ப் பண்ணி அவங்களே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வருவாங்களா? இல்லைன்னா சைனா இப்போ பொருளாதார ரீதியாக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையா அந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு? இந்த சமயத்துல சைனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சைனா வந்து இப்ப சைனா பண்றது வந்து புதுசு கிடையாது. எல்லா கண்ட்ரீஸும் பண்ணது ரொம்ப வருஷமா பண்றதுதான். பிரிட்டன் முன்னாடி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டன் அவங்களுக்குன்னு ஒரு காலனிஸை வந்து தே brought in அப்படின்ற மாதிரி. பிரான்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு காலனிஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஜெர்மனி அவங்களுக்குன்னு கொண்டு வந்தாங்க. நெதர்லாண்ட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்க. டேனிஷ் கம்பெனிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. டச் கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து அவங்களுக்குன்னு ஃபேவரபிள் கண்ட்ரிஸை கிரியேட் பண்ணாங்க. இப்போ சைனா வந்து அவங்களுக்குன்னு ஃபேவரபிள் கண்ட்ரிஸை கிரியேட் பண்றாங்க. இந்தியாவும் அவங்களுக்குன்னு ஃபேவரபிள் கண்ட்ரிஸ். இப்போ ஆப்கானிஸ்தான், மியான்மார், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபிள், ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து எல்லாருமே இதுக்கு இப்போ வந்து கடன் கொடுக்க பயப்படுவாங்க. சைனாவும் கடன் கொடுக்க பயப்படுவாங்க, இந்தியாவும் கடன் கொடுக்க பயப்படுவாங்க. சின்ன சின்ன ஃபண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்லி இதனால ஒரு சின்ன சின்ன ஃபண்ட்ஸ் கேட்டாக்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா உதவுற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் உதவுவாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல வந்து பெரிய ஒரு ஹியூஜ் பெயில் அவுட் பண்றது, ஒரு கண்ட்ரியை பெயில் அவுட் பண்றது அப்படின்றபொழுது இவங்க எந்த கண்ட்ரீஸுமே வந்து தே வில் ரிஃப்ரெயின். ஏன்னா இட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அண்ட் இந்த சமயத்துல தான் தே ஆர் ஆல் யுனைடெட் தட் வேர் IMF கேன் எய்ட் அக்ராஸ். அண்ட் அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா சைனா வந்து ஹஸ் ஃபண்டட் மெனி கண்ட்ரீஸ். பட் ஒரு கிரிட்டிக்கல் கிரைசிஸ்னு வரும்பொழுது these countries are only looking back to the United States. இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கும் பொழுது பாகிஸ்தான் was very close under இம்ரான் கான் to China. ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. பட் சைனா வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் பண்ணாங்கன்னா அந்த சில்க் ரூட் அந்த மாதிரி இதுல அந்த ஒரு நியூ சில்க் ரூட் அப்படின்னு சொல்லி நியூ பெல்ட் இது ரோட்ஸ் அதெல்லாம் போட்டாங்க. கனெக்டிங் த ஹோல் பழைய அந்த சில்க் ரூட்டை நம்ம இது பண்ணணும்னு சொல்லி. இதுல பார்த்தாக்கா அவங்க வந்து சைனா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து டீஸ்டேபிள் ஆகிறாங்க, சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து கேரண்டர்னு யாருன்னு பார்த்தா மிலிட்ரி, இவங்களை வந்து கேரண்டரா போட்டு தான் வந்து அவங்க ஃபுல்லா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பட் ஆனா
இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வரும்போது, எக்கனாமிக் கிராஷ் ஆகும்போது, மிலிட்டரியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு வந்து யுஎஸ் தான் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் குடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஐஎம்எஃப் தான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஹியூஜ் பெயில் அவுட் ஆவணும். இன்ஃப்ளேஷன் அதிகமாற அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி ஒன்லி லுக் அப்பான் த ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க் அண்ட் யுஎஸ், யூரோப் ஃபார் த ஃபண்டிங்ஸ். ஸோ தே வில் அப்படியே அந்த சைட்ல அப்படியே வந்து ஷிஃப்ட் அ உங்களுக்கு இருக்குது. China cannot really support on in these times சைனாவால ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு என்ன லாபம் தான் பார்த்துக்கிட்டாங்களோ ஒழிய they cannot really help on this. தொடக்கத்தில் இந்த கிரைசிஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரால் சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிருச்சு. அதே மாதிரி பெட்ரோல் ப்ரைஸஸும் பெட்ரோல் ஷார்ட்டேஜும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த வாரை வந்து எவ்வளோ நாள் இன்னும் கண்டினியூஸாக நடத்த முடியும் ரஷ்யானால்? ஏன்னா ஒரு வகையில் இந்த வார் முடிவுக்கு வந்தால் தான் நமக்கு ரீபில் பண்ணுறதுக்கும் சூழல் கரெக்டாக அமையும் இல்லையா? As per the intelligence sources சொல்றபடி பார்த்தாக்கா ஆகஸ்ட்ல வந்து தே வில் ஆல்மோஸ்ட் பேக் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த வார்ஸ் அண்ட் த ஷெல்லிங் வில் டிக்ரீஸ் பை த எண்ட் ஆஃப் த இயர், அதாவது செப்டம்பருக்கு மேல அக்டோபர் டிசம்பர் போல தே வில் புல் அவுட் அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் சொல்றாங்க. பட் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி ஆகஸ்ட்ல தே பிளானிங். பட் எவ்வளவு சீக்கிரம் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தாக்கா இட்ஸ் ஒரு தே ஹேவ் நத்திங் டு லூஸ். ரஷ்யாவுக்கு தே ஹேவ் நத்திங் டு லூஸ். அவங்களுக்கு வந்து தே ஹேவ் இனஃப் எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸ். அவங்க அதனால வந்து அவங்க கண்ட்ரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரன்சி வேல்யூ இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அதிகமாக தான் ஆயிடுச்சு. இட்ஸ் ஒன்லி தேர் த பிரைஸ் ஆஃப் தேர் கரன்சி இஸ் இன்க்ரீஸ், ஹைப்பர் இன்ஃபிளேஷனும் ஆயிடுச்சு. இது ரெண்டு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து இப்போ இம்போர்ட்ஸ் ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டே இருக்கு, இம்போர்ட்ஸ் ஆகல. எந்த கண்ட்ரியும் ரஷ்யா கூட ட்ரேட் பண்ண முடியாதனால எக்ஸ்போர்ட்ஸ் ஆகல, இம்போர்ட்ஸ் ஆகல. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எனர்ஜி இம்போர்ட்ஸ் இப்போ இந்தியா வாங்குறாங்க, நிறைய கண்ட்ரி வாங்குறாங்க. அது வாங்குறதுனால அவங்களோட அந்த அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அந்த பார்ப்பாங்க. அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஹையர் தென் இம்போர்ட்ஸ். அதனால அவங்களோட கரன்சி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிடுக்குது. ஸோ இட்ஸ் அவங்களோட த வேல்யூ ஆஃப் த கரன்சி இஸ் இன்க்ரீஸ்ட் ஆன் ஒன் சைட். ஆனால் அது இன்ஃப்ளேஷனும் ஆயிடுக்குது இது ஒரு சைட்ல. பட் இந்த வார்ல வந்து அவங்களுக்கு தே ஹேவ் நத்திங் டு லூஸ். ஏன்னா அவங்க இட்ஸ் ஆல்ரெடி ரஷ்யா வந்து ஏற்கனவே வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஓவர் பர்ஃபார்மிங் கண்ட்ரி. இட்ஸ் அ கண்ட்ரி விச் இஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜஸ் இருந்தது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து ப்ரொலாங் பண்றோமோ அந்த அளவுக்கு யூரோப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. இந்த வாரை ப்ரொலாங் பண்ண who will be affectedனாக்கா only the countries which are dependent on energy. Migration crisis will increase. அதே மாதிரி உங்களுக்கு ரீபில்டிங் யுக்ரைன் வில் பி a challenge. அப்ப இந்த சேலஞ்சஸ் எல்லாம் அதிகமாகும் போது அவங்க ரஷ்யா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ரொலாங் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் டீஸ்டெபிலைசிங் யூரோப் அண்ட் த வேர்ல்ட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ரொலாங் பண்றோமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆர் எக்கனாமி இஸ் கொலாப்ஸ். ஆனா ஆர் எக்கனாமி இஸ் கொலாப்ஸ் இது வந்து புதுசு கிடையாது. ரஷ்யன் எக்கனாமி ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன் த லாஸ்ட் சோ மெனி இயர்ஸ் இட் ஆல்ரெடி ஹேட் அ லாட் ஆஃப் அந்த ஒரு இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக தான் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த பொருளாதார பிரச்சனையை பற்றி நியூஸ்லாம் பார்க்கும்போது யூரோப் பற்றி நிறைய நியூஸ் வருது, ஆஃப்ரிக்கா ஏஷியா பற்றி நிறைய நியூஸ் வருது. சைனாவை பற்றி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சைனாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து பெருசாக தெரில. ஸோ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ரெசெஷன் இருக்குன்னு பேசுகிறோம், கிரைசிஸ் இருக்குன்னு பேசுகிறோம். சைனாவில் என்ன சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைனால வந்து உங்களுக்கு சைனா ஹேஸ் ஹேட் அ வெரி குட் growth. உங்களுக்கு எஸ்பெஷலி அந்த பேண்டமிக் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து சைனா ஹஸ் ஷோன் அ வெரி குட் growth. ரொம்ப ஒரு அருமையான growth வந்து இந்த எக்கனாமிக் growth காமிச்சாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து சைனா தான் ப்ரொடக்ஷன் பேஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சைனாவோட அந்த ஒரு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம அந்த பேண்டமிக் அப்பயே எல்லா வேர்ல்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சைனா தான் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு ஜீரோ கோவிட் பாலிசின்னு சொல்லி அவங்க தே க்ளோஸ் தேர் எக்கனாமி டு த ஹோல் வேர்ல்டு. இப்போ எல்லா சப்ளை செயின் இண்டஸ்ட்ரீஸ் அமெரிக்கால இருக்கிற எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ப்ரொடக்ஷன் எங்க நடக்குதுனாக்கா உங்களுக்கு சைனால தான் நடக்குது.
சைனா எப்போ வந்து உங்களுக்கு growth க்ளோஸ் பண்ணாங்களோ, the whole world was shivering that எந்த விதமான ஒரு போர்ட்லேருந்து எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் வெளிய வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தே ஹேட் அ வெரி பேட் ஃபேஸ். அதனால நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து யுஎஸ்ல இருந்த நெறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் புல் அவுட் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல எல்லா the whole stock market was collapsed. Last 2, 3 monthsல Nasdaq was completely it had fallen down to a very bad இதுல கொலாப்ஸ் ஆச்சு. அமேசான்லேருந்து, டெஸ்லாலேருந்து, ரிவியன்லேருந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆனாங்க. இப்ப சைனா வந்து தே ஹேவ் ஷோன் த வேர்ல்ட் தட் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங்ல வந்து சைனா இஸ் கண்ட்ரோலிங் த வேர்ல்டுன்னு அவங்க காமிச்சிட்டாங்க. சைனாவோட growth உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் ரியலி பெர்ஃபார்ம்ட் வெரி வெல். இட்ஸ் க்ரோன் வெரி வெல். பட் ஆனா ஒரு காஷியஸ் திங் என்னன்னாக்கா, growth when it is very fast, when it expands very big, it is quite dangerous. ஏன் டேஞ்சரஸ்னாக்கா, அதாவது இது ஒரு சைக்கிள். இந்த சைக்ளிக்கல் தியரின்னு இருக்கு. அந்த சைக்கிள்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன், பீக், கான்ட்ராக்ஷன், ட்ரஃப்ன்னு இருக்கு. இதுதான் ஒரு சைக்கிள். அது எக்ஸ்பான்ஷன்றபோது ரொம்ப ஒரு கண்ட்ரி அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ந்துட்டே வரும். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பீக் ஆயிடும். அந்த பீக்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அப்பதான் ரொம்ப ஹை ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஆயிட்டு இருக்கும். அ அ நெறைய சம்பளமும் வாங்குவாங்க. அட் த சேம் டைம் எல்லாத்தோட விலைவாசியும் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ அதுதான் பீக்கு. அந்த பீக்குக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு கான்ட்ராக்ஷன் ஆகும். நெறைய பேர் வேலைய விட்டு போவாங்க. நெறைய பேர் வந்து ஒரு ஜாப் இல்லாம போவாங்க. எக்கனாமி அப்படியே கொலாப்ஸ் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் அத ட்ரஃப்ன்னு சொல்லுவோம். இன்னொரு புது சைக்கிள் அதே மாரி ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்படியே நடந்துட்டே இருக்கும். அப்படி நடக்க எவ்ரி சைக்கிள்ல வந்து ஒரு நியூ வேவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ அதே மாரி இப்போ சைனால வந்து எக்ஸ்பான்ஷன் ரீச் ஆயிட்டாங்க. பீக்கையும் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கான்ட்ராக்ஷன் ஆவறதுக்கு தேர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி வேர் ரியல் எஸ்டேட் செக்டர் கேன் கொலாப்ஸ். ஏன்னா அவங்க நெறைய பெரிய பெரிய மால், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப இதே மாரி வந்து அவங்களுக்கு இப்ப அவங்க டூரிசம மட்டும் நம்பி இல்ல. ஸ்ரீலங்கா மாரி. அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மெயின். ஸோ அதனால அவங்களுக்கு அதனால ஒரு வரவு இல்லாம போய் கொலாப்ஸ் ஆற ஒரு கண்ட்ரி கிடையாது. பட் இட் கேன் எனி டைம் கிரம்பிள் பிகாஸ் ஹை ரியல் எஸ்டேட் அதுல வந்து திரும்ப உங்களுக்கு அதுக்கு ஏத்த அந்த ஒரு ரிட்டர்ன் வரல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரல அப்படின்றபோது இட் கேன் கொலாப்ஸ். அது இல்லாம நிறைய அமெரிக்கன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தனால நிறைய அந்த மெர்சிடிஸ் இவங்கெல்லாம் வந்து நாங்க வந்து வெளியே எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டன் கொடுத்தாங்க. ஸோ இஃப் தே மூவ் அவுட், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டா போனீங்கன்னா எங்க இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்குது, அப்ப நாங்க வேற கண்ட்ரீஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. வேற கண்ட்ரீஸ்னா இந்தியா. ஆனா இங்கதான் வந்து இந்தியா குட் நாட் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் people in industries in Europe and US who are annoyed with China are. அதாவது யூரோப் அண்ட் யூஎஸ்க்கு வந்து சைனா இல்லாம நம்ம வேற ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்தியாவால இன்னும் வந்து கிராப் பண்ணிக்க முடியல. இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் இந்தியா. இதை கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இட் இஸ் கிரேட். இன்ஃபேக்ட் டெஸ்லான்ற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்லா இஸ் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஆனா இப்போ வந்து நாங்க இந்தியாவுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க இந்தோனேஷியா போறாங்க. எங்களுக்கு இந்தோனேஷியா இன்னும் நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் தாட் இருக்கிற ஒரே ரீசன்னால உங்களுக்கு இட் இஸ் ரியலி நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ் ஆன் த கொலாப்ஸ் ஆஃப் சைனா. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ பொருளாதார சிக்கல்களில் இருக்கக்கூடிய நாடுகள் பற்றி பேசும்போது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா பற்றி பேசணும். இந்த 3 நாடுகளுமே இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாமே. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தானில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியும் இருக்குது. ஸோ எக்கனாமிக் க்ரைசிஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டிலாம் இந்த நாடுகளில் இருந்ததுன்னா அது இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற பொழுது நம்ம யூஸ்வலா மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றோம், பெஸ்டல் ஃபீச்சர்ஸ்னு சொல்றோம். பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், லீகல், டெக்னாலஜிக்கல், என்விரான்மெண்டல், சோஷியல். இந்த 5 இந்த பெஸ்டல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுனாக்கா ஒரு எக்கனாமி நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஒரு ரூலிங் பார்ட்டி, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் வந்து ரொம்ப இந்தியா இஸ் பேட்லி அஃபெக்டட். ஆஃப்டர் கோவிட்லயே உங்களுக்கு வந்து இட் வாஸ் பேட்லி அஃபெக்டட். கோவிடுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இட் வாஸ் மெனி பேங்க்ஸ் வேர் கொலாப்ஸ். அது டிமானிட்டைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்பயே வந்து கொஞ்சம் அப்படியே
எக்கனாமி ஸ்லோ ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்லோ பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ரீபிக்கப் பண்ணலாம் அப்படின்றபோது உங்களுக்கு திரும்ப இந்த ரைஸ் ஆஃப் பெட்ரோல் பிரைஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுலயே உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் பின் வாங்கிட்டாங்க. எக்கனாமிக்கலி டிமாண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. மூணாவது சோஷியல் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோஷியலி ஒரு கண்ட்ரியில வந்து உங்களுக்கு ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்றபோது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர மாட்டாங்க. டெக்னாலஜிக்கலி இந்தியா வந்து ஒரு இட்ஸ் டெக்னாலஜிக்கலி இந்தியன்ஸ் ஆர் வெரி அடாப்டிவ், வெரி காம்படிட்டிவ். ஸோ ரொம்ப ஒரு அது எஸ்பெஷலி இப்போ டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது. இந்த ஐஓடி டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், எட்ஜ் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்தியன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட்லி அடாப்டிவ் டு ஆஸ் கம்பேர்ட் டு எனிபடி இன் த வேர்ல்ட். ஸோ டெக்னாலஜிக்கலி பார்த்தாக்கா இட் இஸ் வெரி அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஃபார் இந்தியா. என்விரான்மெண்டலி பார்த்தீங்க அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா நம்ம எல்லா என்விரான்மெண்ட் from climate change to all the environment, how India is adapting to this. There is a lot of funds, நிறைய வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளைமேட் கிரைசிஸும் அதிகமாயிட்டு இருக்கு. அடுத்தது லீகல் என்விரான்மெண்ட் there are internal challenges நிறைய இருக்கு. ஜுடிஷியரி இஸ் ஸ்டில் on a very small, அவங்களுக்கு நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் நீட் டு கம் இன்சைட். பட் அது வந்து வேர்ல்டுல மற்ற கண்ட்ரீஸை பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இட் இஸ் ஸ்டில் ப்ராக்ரெசிங். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ் வித் இஸ் தேர். இதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணா இட் இஸ் குட். இஃப் நாட், இப்போ சின்ன கண்ட்ரீஸ் கொலாப்ஸ் ஆகும்போது பெரிய கண்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் உண்டு. பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து அது அஃபெக்ட் ஆகாது. பட் வி கேனாட் ரூல் அவுட். ஏன்னா ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக தட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் தட் வில் ட்ரிகர் அ கிரைசிஸ். பட் ஒரு ஷார்ட் ரன்ல இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க கிரைசிஸோ இல்லை பாகிஸ்தானில் இருக்க கிரைசிஸோ அதுக்கு ஏதாவது ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அது இருக்குமா இந்தியாவில்? இட் வில் பி தேர். அது நம்ம இட் வில் நாட் பி தேர்னு சொல்ல முடியாது. பட் அதுதான் உங்களுக்கு the prices of oil increase ஆனோனே மக்கள் வந்து they feel it. ஆல் ஓவர் நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னு மக்கள் வந்து அதை ஃபீல் பண்றாங்க. இதனால தான் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ வி கேனாட் சே தட் இட் வில் நாட் பி ஃபீலிங் இட். அது வந்து உங்களுக்கு பிரைஸ் ரைட். ஆனா ஸ்ரீலங்கால ஆன அளவுக்கு ஒரு கொலாப்ஸ் இது வரைக்கும் வராத அளவுக்கு இவங்க வந்து ப்ரிவென்ட் பண்றாங்க. பட் வாட் இன் 1 இயர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்றது வி ரியலி கேனாட் ப்ரெடிக்ட். இஃப் யூகே நாளைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இன்கேஸ் இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆக சான்சஸ் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு. இப்போ யூகே கொலாப்ஸ் ஆறாங்க, யூஎஸ் கொலாப்ஸ் ஆறாங்க, யூஎஸ் இஸ் கோயிங் த்ரூ ஸ்லிப்பிங் இன் டு அ ரெசெஷன், யூகே இஸ் ஸ்லிப்பிங் இன் டு அ ரெசெஷன், யூரோப் இஸ் ஸ்லிப்பிங் இன் டு அ ரெசெஷன்னாக்கா இந்தியா வில் பி அஃபெக்டட் ஆன் ஆல் த பேராமீட்டர்ஸ். ஸோ காஷியஸா இருக்கிறது இந்த டைம்ல, காஷியஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் இப்போ வந்து எடுக்கிறது இட்ஸ் ரியலி குட். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம் நல்ல ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.